நேரம் இப்போது 11:16. அடுத்து கவி எடுத்து வருகின்றார் அபிராமி ருத்ரேஸ்வரன் தன்னுடைய கவி இலக்கம் 270 அவரை வரவேற்போம். வணக்கம். கவிதை 270. மௌனமா மொழியா? வார்த்தை வழி மறந்தால் மௌனம் வழி காட்டும், தடுமாறி திரிந்தால் முன்மாதிரியாய் நிற்கும். வார்த்தை வழி மறந்தால் மௌனம் வழி காட்டும், தடுமாறி திரிந்தால் முன்மாதிரியாய் நிற்கும். எதிர்ப்புக்கு ஆயுதமா அது அச்சத்தின் அடையாளமா? வார்த்தை தாண்டும் மின்னலா மனம் விளங்கும் மொழியா? எதிர்ப்புக்கு ஆயுதமா அது அச்சத்தின் அடையாளமா? வார்த்தை தாண்டும் மின்னலா மனம் விளங்கும் மொழியா? இயற்கை இம்மொழி பேசுமா இல்லை மௌனம் காக்குமா? பலமா பலவீனமா மௌனமே நீ கேட்டும் பதிலளிக்க மாட்டாயே. இயற்கை இம்மொழி பேசுமா இல்லை மௌனம் காக்குமா? பலமா பலவீனமா மௌனமே நீ கேட்டும் பதிலளிக்க மாட்டாயே. அபிராமி ருத்ரேஸ்வரன், சுவிட்சர்லாந்திலிருந்து. நன்றி, வணக்கம். அபிராமி, உண்மையில் மீண்டும் ஒரு அற்புதமான பக்கம். இங்கு மௌனமா மொழியா என்று 270வது பக்கம். எப்படி இந்த சிந்தனைகள் அழகாய் தொகுக்கப்படுகின்றன என்பது மிக அற்புதம். வார்த்தை வழி மறந்தால் மௌனம் வழிகாட்டும். வார்த்தை வழி மறந்தால் மௌனம் வழிகாட்டும். ஒருவேளை அந்த மௌனத்தின் பக்கமான பார்வை வழியை கொடுப்பதா இருக்கும். தடுமாறி திரியும் போது கூட அது முன்மாதிரியாய் மௌனமாய் நிற்கிறது. பேச தெரியவில்லை. அதன் தடுமாற்றத்தில் பேச்சிழந்து போகிறோம். இது எதிர்ப்புக்கு ஆயுதமாய் ஒருவேளை இருக்குமோ இந்த மௌனம், அல்லது பயத்தின் அச்சத்தின் அடையாளமோ? வார்த்தையை தாண்டுகின்ற அந்த மின்னலாய் இருக்கிறதோ இந்த மௌனம்? மனதை விளங்க ஒருவேளை அந்த மௌனத்தில் மனம் விளங்கும் மொழி பேசப்படுகிறது. இயற்கை இம்மொழி பேசுமோ? மௌனமா இருக்குமோ? இல்லை, அது மௌனத்தை காக்குமோ? பலமோ இது பலவீனமோ? இந்த மௌனம் என்பது பலமா அல்லது பலவீனமா? நீ கேட்டும் பதிலளிக்க, நீதான் மௌனமா இருக்கிறாயே, கேட்டாலும் பதிலளிக்க மாட்டாய். மிக மிக அற்புதம். ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு சொற்களுமே மிக அற்புதம் அபிராமி. மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள். ஆமா, எனக்கு கற்பனையை மிஞ்சி கொண்டு போற வரிகளா இருக்கு. எனக்கு அதை சரியா உள்வாங்கிக் கொள்ளவே கஷ்டமா இருக்கிறது. எப்படி இந்த பெண்ணுக்குள், இந்த குட்டி பெண்ணுக்குள் இவ்வளவு ஒரு பெரிய கற்பனை, அதைத்தான் நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். மிக அழகு ஷைஃபா. வார்த்தை வழி மறந்தால் மௌனம் வழி காட்டும். இது நான் நினைக்கவே மாட்டேன். தடுமாறி திரிந்தால் முன்மாதிரியாய் நிற்கும். இது கூட நான் நினைக்க மாட்டேன். எதிர்ப்புக்கு ஆயுதமா அது அச்சத்தின் அடையாளமா? வார்த்தை தாண்டும் மின்னலா மனம் விளங்கும் மொழியா? இயற்கை இம்மொழி பேசுமா இல்லை மௌனம் காக்குமா? பலமா பலவீனமா மௌனமே நீ கேட்டும் பதிலளிக்க மாட்டாயோ? நான் மௌனித்து போகிறேன் அபிராமி. இல்லை, பேசுவதற்கு வார்த்தைகள் ஒன்றுமே இல்லை. இவரது கற்பனை நாளுக்கு நாள் விரிந்து கொண்டே போகிறது. எங்கு போய் உச்சம் கண்டு நாங்கள் எல்லாம் அப்படியே இடிந்து போகின்ற அளவுக்கு அபிராமியின் கற்பனை வளர்ந்து கொண்டிருக்கிறது. இல்ல ஷெஃப், நாங்க இடிந்து போக மாட்டோம். நாம் ஆச்சரியத்தோடு, அதுதான் ஆச்சரியத்தில் தான், அந்த சந்தோஷத்தில் தான் நாங்கள் அப்படி இடிந்தே வைத்து மலைத்து பார்க்கும் அளவுக்கு அபிராமி உயரப்போகிறார் என்பது மட்டும் நன்றாகவே தெரிகிறது. ஏனென்றால் வித்தியாசமான கற்பனை போக்கு அவருக்குள்ள இருக்கிறது. அது சாதாரணமா மொழிநடையில் வருகின்ற ஒரு விஷயம் அல்ல. கற்பனை எங்கேயோ போய் எங்கேயோ முட்டி மோதி இப்படியான வார்த்தைகளை வெளியே கொட்டுகின்ற அளவுக்கு இருக்கிறது. உண்மையில் மிக மிக வாழ்த்துக்கள். என்ன சொல்வது, நான் சென்ற வாரமும் சொன்னேன், கட்டி அணைத்து முத்தமிடம் வேண்டும் மாதிரி இருக்கிறது. அந்த அளவுக்கு பூரிப்பாக இருக்கிறது. எனவே மிக வாழ்த்துக்கள். நான் ஒன்றுமே பேசவில்லை. நானும் இணைந்து கொள்கிறேன் ஷைஃபா. மிக 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 அற்புதம், மிக சிறப்பு, மிக சிறப்பான வாழ்த்துக்கள். ஆமா, நிறைந்த வாழ்த்துக்கள் அபிராமி. என்ன சொல்வது, வளர்ந்து கொள்ளுங்கள், களங்களை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான் சொல்ல முடியும். எனவே வளர வளர விட்டு விலகாமல் நீங்கள் தான் உங்களை இதற்குள் ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்தவர் வருகின்றார் அபிநயா ருத்ரேஸ்வரன். அவரையும் வரவேற்போம். வணக்கம். கவிதை இதனது 271வது கவிதை. அபிநயா ருத்ரேஸ்வரன். கடல். சின்ன அலைகள் கரையேறி கால்களை மெல்ல நனைத்திடவே, கல்லில் அலைகள் மோதுவதே தனி அழகை கொடுக்கிறது. சின்ன அலைகள் கரையேறி கால்களை மெல்ல நனைத்திடவே, கல்லில் அலைகள் மோதுவதே தனி அழகை கொடுக்கிறது. பலருக்கு ஆறுதல் கொடுப்பாயே
பல உயிர்களை வாழ வைப்பாயே. ஓர் பக்கம்தான் அறிந்தவர் நாம், உன் இருளினை நீ ஒளித்தாயே. பலருக்கு ஆறுதல் கொடுப்பாயே, பல உயிர்களை வாழ வைப்பாயே. ஓர் பக்கம்தான் அறிந்தவர் நாம், உன் இருளினை நீ ஒளித்தாயே. கோபம் வந்தால் எல்லை மீறிய பல்லாயிர உயிரை பறிப்பாயே. உன் தடங்களை நீயும் பதித்துவிட்டு மீண்டும் அமைதியாய் சென்றாயே. கோபம் வந்தால் எல்லை மீறி பல்லாயிர உயிரை பறிப்பாயே. உன் தடங்களை நீயும் பதித்துவிட்டு மீண்டும் அமைதியாய் சென்றாயே. அபிநயா ஒருத்திரேஸ்வரன். நன்றி, வணக்கம். ஆம், கடல் மகளை அழைத்து கடல் அலைகளோடு பேசியிருந்தார் மிக அழகாக. சின்ன அலைகள் கரையேறி கால்கள் மெல்ல நனைந்து இருக்கின்றன, கல்லில் அலைகள் மோதுகின்றன, அவற்றின் அழகே தனியழகாய் இருக்கிறது. பலருக்கு ஆறுதலான கடலே, பல உயிர்களை வாழ வைக்கும் நீ. ஆனால் உன் ஒரு பக்கத்தை மட்டும்தான் நாம் அறிந்திருக்கிறோம். நீ இருளில் உன்னை ஒழித்து கொண்டிருக்கிறாய், உன் மறுபக்கம் நமக்காக ஒழிக்கப்பட்டிருக்கிறது. கோபம் வந்தாலும் எல்லை மீறி பல்லாயிரம் உயிர் பறிக்கிறாய். உன் தடங்களை நீ பதித்து விட்டு மீண்டும் அமைதியாய் செய்கிறாய். கோபம் வருகிறது, அந்த உயிர் பறிப்பை செய்த நீ உன் தடங்களை நீ பதிக்கிறாய். அந்த உயிர் வலியில் தடங்களை பதித்து விட்டு, அல்லது அந்த அழிவில் உன் தடங்களை பதித்து மீண்டும் அமைதியாய் செல்பவளே கடலே என்று அழைத்து சின்ன அலைகள் கரையேறி கால்கள் மெல்ல நினைக்கும் அழகையும் இணைத்து தன் வரிகளை சிறப்பாய் பதித்திருந்தார் அபிநயா. மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள். கடலை தன் கற்பனைக்குள் அழகாய் எடுத்து வந்திருந்தார் அபிநயா ருத்ரேஸ்வரன். அவரும் ஒரு சிறப்பு கவிஞர், அவரும் சளைத்தவர் அல்ல. கடல் போலவே ஷைஃபா பலருக்கு ஆறுதல் கொடுக்கிறாய், பல உயிர்களை வாழ வைக்கிறாய். உன் ஒரு பக்கம் தான் நமக்கு தெரிகிறது, உன் இருளில் நீ ஒளிக்கிறாய் என்று நமக்காய் கூட சொல்லி விடலாம் இருக்கலாம். ஆம், அவருக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து பாவை ஜெயபாலன் அவர்கள் கவியோடு இணைகின்றார், அவரையும் வரவேற்போம். கவிதை. இனி ஏனும் திருந்தும் தம்பி, தம்பி வேறும் இதுல இரும், தயவு செய்து கேளு. தாகம் எடுக்க விடிய கோலா குடிக்கிறீர் நீர் பேரும், அந்தி சாய பப்பும் கிளப்பும் தினம் நீர் போரீர். அகதி நாட்டில் பிறத்தி வாழ்வில் சாமம் திரும்பி மாறீர். எந்த நாளும் பூசை கோயில் ஊரில் உமது தாயார், ஏக்கம் துயரம் இறுகும் கடனில் உம்மை நம்பியுள்ளார். வந்த ஹாசு 50 லட்சம் காணி நகைகள் ஈடு, வட்டி கட்ட விறகு காவி வித்து படுற பாடு. முகத்தை சுழிச்சு முறைக்க வேண்டாம், வயதில் நான் மூப்பு. முகத்து கஞ்சி அறையும் தந்தேன், வாடகையும் சீப்பு. நகத்தை கடிச்சு தலிய கவிட்டு நடிக்கும் நடிப்பு போதும், 4 மாசம் வாடைப்பாக்கி கணக்கை தந்து தீரும். புகட்டும் பாடம் கேட்டு ஓமம் போடுறீர் என்றும், பொழுது வாட நண்பர் கூட போதை படம் மீண்டும். வேலை எடுத்து தந்த இடத்து மானக்கெடுத்து விட்டீர். வேலை கொரு கள்ள காட்டை இழுத்து குடித்து விட்டீர். ஆளை பிடித்து வழக்கு மாடி வெளியில் எடுத்து விட்டேன். அடுத்த நாளே சீட்டு பிடித்தீர், பலரும் கட்டி கேட்டார். நாளை தாரன் என்று சொல்லை நம்பி நாயாய்ப்பாரும் தலைகிறார்கள் சீட்டு கட்டின தம்பி. ஏழை தாயார் வளர்த்த பாட்டை நினைவில் இருத்தி பாரும். இருக்கு நினைவு என்றால் மாறி இனி திருந்த பேரும். ஏழை தாயார் வளர்த்த பாட்டை நினைவில் இருத்தி பாரும். இருக்கு நினைவில் என்றால் மாறி இனி திருந்த பேரும். நன்றி, வணக்கம். பாவை ஜெயபாலன் இணைந்திருந்தார். ஷைஃபா சொன்ன கதை போகும் இடத்தில் சேர்ந்து சென்றால் சிறப்பு. இளையதுகள் செய்கிற குசும்பை வரியில் தந்தீர் சிறப்பு. சொன்ன கதை சேரும் இடத்தில் சேர்ந்து சென்றால் சிறப்பு. இளையதுகள் செய்கிற குசும்பை வரியில் தந்தீர் சிறப்பு. ஒருவேளை ஜெயபாலன் வீட்டில் தான் இந்த ரூமில் இருந்தோன்னு இந்த குசும்பு நடக்கிறதோ? தம்பி, இது வரியில் சொல்லியாச்சு, மிகுதி அடிதான். நாங்கள் சென்ற வாரத்துக்கு முன்னே வர யாரை ரோசியை தேடினோம். ஆமா,
அது கமலாக்கா காதில் விழுந்தால் சரி. இப்போது இவர் நிச்சயமாகவே அடிவாங்க. இவர் ஒரு 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 முறை அவருக்கு அனுப்பி ஆயிட்டு, இப்படி தம்பி என்று சொல்லி ஆயிட்டு, இனி அடிதான் தம்பி கேட்டுக்கொள்ளும் என்று கூறியபடி தயவு செய்து கேட்கும்படியாக தாகந்தீர விடிய விடிய கோலா குடிக்கிறீர் நீர் அந்தி சாய கிளப் என்று தினமும் போகிறீர்கள். அகதி வாழ்வில் புரட்சி நாட்டில் சாமமாய் திரும்பி வருகிறீர். ஆனாலும் அது தாயாரோ விரதம் என்று ஏக்கம் துயர நெருக்கிற கடனோடு விரதத்தோடு உம்மை நம்பி அவள் இருக்கிறாள். பல லட்சமாக காணி நகைகளை ஈடு வைத்து வட்டி கட்டு நிலையில் அவள் இருக்கிறாள். விறகு காவி விற்று அவள் வட்டியை கட்டுகிறாள். அந்த 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 கஷ்டமான நிலை அவளுக்காக இருக்கிறது. முகத்தை சுழித்து முறைக்க வேண்டாம். நான் இதை சொல்லிவிட்டேன் என்று முறைத்து விட பலர் செய்கிறார்கள். இப்படியான நிலையில் பெற்றவர்கள் இருக்கும் போது கூட வயதில் நான் ஒருவேளை இது அவள் அனுப்பிய பிள்ளைகள், ஆனால் இங்கு கூட இந்த விறகு சுமக்கிற நிலையில் பெற்றவர்கள் வேலை செய்ய அந்த நிலையில் இருந்து கொண்டு தங்களுடைய அத்தனை சுகங்களையும் பார்க்கிற அந்த பிள்ளைகள் ஒருவேளை வளர்ப்பு கூட நம்முடைய வளர்ப்பு கூட தவறாயிருக்கலாம். அந்த நிலையில் வளர்த்து கொண்டிருக்கிறோம். முகத்துக்கு அஞ்சி அறைந்த அந்த முகத்துக்கு அஞ்சி இதில் இருவேறு பக்கம் முகத்துக்கு அஞ்சி அறைந்த ரூம் அவருக்கு இருப்பதற்கான இடையே கொடுப்பது என்பது ஒருவேளை அறை கொடுத்தாரோ தெரிய கண்ணத்துல வாடகையும் குறைவாக தந்திருக்கிறேன். நகத்தை கடித்து தலையை கவிட்டு நடிக்கிறீர். நீர் நல்லா நடிக்கிறீர். போதும் போதும் 4 மாத வாடகை பாக்கி வேறம் கணக்க தந்து தீத்து போட்டு புகட்டும் பாடத்தை கேட்டு ஓமோமண்டு ஓடி போறீர். ஆனால் வாடகை நண்பர் கூட பொழுது வாடும் போது நண்பர்கள் கூடுகிறார்கள். அங்கு மீண்டுமாய் போதை சண்டை பிடிக்கிறீர்கள். வேலை எடுத்து தந்த இடத்துக்கு மானத்தை கெடுத்து விட்டீர். நமக்காக பார்த்து தர மானத்தை கெடுத்து விட்டீர். வேலைக்கு ஒரு கள்ளக்காட்டை இழுத்து களவு செய்கிறீர். அது வேற. ஆம் ஆம், ஆளை பிடித்து வழக்கு ஆடி வெடியில் எடுத்து அத்தனையும் விட்டு விட அடுத்த நாளை சீட்டு பிடித்தீர். பலரும் கட்டி உண்மை நம்பி சீட்டு கட்டி கொண்டார்கள். நாளை தாரன் என்று சொல்லி நம்பி நாயாய் தினமும் அலைகிறார்கள். சீட்டு கட்டி வம்பி ஏழை தாயார் வளர்த்த பாட்டை நினைவில் இருத்தி பாரும். இருக்கு நினைவில் என்றால் மாறி இனி திருந்த பாரும் என்று இந்த சீட்டு கட்டுவது என்பதில் சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சியில் பார்த்தேன். ஒரு சாமியார் ஒருவர், நீங்கள் 100 ரூபாய் தந்தால் 1000 ரூபாய் தருகிறேன், 1 லட்சம் ரூபாய் தந்தால் 1 கோடி தருகிறேன் என்று அவன் செய்த சேஷ்டையில் நம்பி இத்தனை கிராமத்து மக்கள் ஒருவேளை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று நினைக்கிறேன். நம் தெரியவில்லை, நம் நாட்டவர்கள் அப்படி செய்ய மாட்டோம் நினைக்கிறேன். அவ்வளவான அந்த பக்கத்தில் 1 லட்சத்தை கொடுத்தால் 1 கோடி தருகிறேன். அங்க ஏதோ கந்து வட்டி என்று சொன்னார்கள். அந்த வட்டிக்கு வாங்கி கொடு புரியவே இல்லை. அவர்களுடைய மனோநிலையே புரியவே இல்லை. 21 நாட்களில் இந்த அறையை பூட்டி வைத்தால் இந்த வீட்டுக்குள் 1 லட்சத்தை கொடுத்தால் 1 கோடி வரும் என்று சொல்லி அவன் சொல்ல எத்தனையோ ஏழை மக்கள் தங்களுடைய காசை கொடுத்து விட்டு பரிதவித்து நிற்கிற அந்த நிலையை பார்த்தோம். அது போலத்தான் இந்த சீட்டு எல்லாமே அந்த நிலையை. அதே வேளையில் இந்த இளசுகள் செய்யற கொடுமையான பக்கம் தங்களையும் பாழாக்கி வாழ்வியலையும் பாழாக்குகின்ற பக்கம். தம்பி, உமக்கு இனி அறைதான் பேரும். அறையை விட்டு அனுப்பி அறைதான் பேரும். இனியேனும் திருந்தன் தம்பி என்று நாமும் கூறியபடி மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள். மிக சுவாரஸ்யமாக துஷ்ட குணங்கள் அத்தனையுமே படைத்த ஒரு மகான் பற்றி தன்னுடைய எண்ணங்களை மிக அழகாக வரித்து தந்திருந்தார். பாவை ஜெய மகான் அல்ல, ஒரு மகன் பற்றி இல்லை, மகான். அவர் ஒரு துஷ்ட குணங்கள் படித்த மகான் தான் அவர். இல்லை, நீங்கள் சொல்வது சரி. மகன் சரியா? ஆமாம், அப்படியும் சொல்லிக் கொள்ளலாம். தொடர்ந்து வருகின்றார் ராகவி ருத்ரேஸ்வரன். அவரையும் வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம். கவிதை இதனது 241வது கவிதை. ராகவி ருத்ரேஸ்வரன். கண்டேன் கண்களில் வீதியில் நடந்து வந்து என்னை திரும்பி பார்க்க வைத்தது என்னது அது என நான் தேடினேன். அக்கண்களில் நான் விழித்தேன். வீதியில் நடந்து வந்து என்னை திரும்பி பார்க்க வைத்தது என்னது அது என நான் தேடினேன். அக்கண்களில் விழித்தேன். தூரம் பெரிதாக இருந்தாலும் அவர் எண்ணங்கள், சிந்தனைகள், உள்ளத்தில் தோன்றும் விருப்பங்களையும் அக்கண்களிலே நான் கண்டேனே. தூரம் பெரிதாக இருந்தாலும் அவர் எண்ணங்கள், சிந்தனைகள், உள்ளத்தில் தோன்றும் விருப்பங்களையும் அக்கண்களிலே நான் கண்டேன். 2 நொடியில் அங்கு நின்றேன். பணத்தை அவரிடம் நீட்டியபடி கடவுளாக என்னை பார்த்த கண்கள் என் கண்களை கலங்க வைத்தனர். 2 நொடியில் அங்கு நின்றேன்.
பணத்தை அவரிடம் நீட்டியபடி கடவுளாக என்னை பார்த்த கண்கள் என் கண்களை கலங்க வைத்தனர். ராகவேந்திரேஸ்வரன், இடம் ஸ்வைட்ஸ். நன்றி, வணக்கம். தன்னுடைய 241வது பக்கத்தோடு கண்டேன் கண்களில், அந்த கண்களின் ஊடாக பேசிய பக்கம். இது பல்வேறு பக்கமான கண்கள். இந்த இரக்கமும் மனித பண்புமாக பார்ப்போம். ஒருவேளை நாம் கண்ணால் பார்க்காமலே உதவி செய்யும் நிலை, அந்த உதவி செய்யும் போது அவர்களுக்கு அந்த நிலை எப்படி இருக்கும், அவர்கள் எப்படி சந்தோஷப்படுவார்கள், அவர்களுக்கு எப்படி ஆறுதலை கொடுத்திருக்கிறோம் என்று நாம் மனதால் பேசுகின்ற அந்த நிலை. ஒருவேளை கண்களுக்கு முன்னாகவே பொய் சொல்லி நமக்காக கண்டேன் கண்களில் என்று நாங்கள் இருமாந்து வேற, என்னுடைய உதவி சரியாக போய் சேர்ந்திருக்கின்ற வேற, அது பிள்ளையாக போகின்ற நிலை. அல்லது அந்த மனதை நாம் புரிந்து கொள்கின்ற நிலை. அவர்கள் வாயால் பேச மாட்டார்கள், நம்மிடம் கேட்க மாட்டார்கள், ஆனால் அந்த மனதோடு பேசுகின்ற நிலை. சில பேரை கண்டால் எனக்கு அந்த உணர்வு இருக்கும், அந்த மனம் பேசும், அவர்களிடம் இருக்கும் சக்தி பேசும், அல்லது அவர்களோடு பேசுகின்ற அந்த நிலை உருவாகும். இப்படி பல்வேறு பக்கமாக இருக்கின்ற அந்த அழகான நிலையை, ஆனாலும் இதில் சில வேளைகளில் ஏமாற்றப்படுவோம். நாம் மிகவும் நம்பி செய்திருப்போம், ஆனால் அவர்கள் நம்மை ஏமாற்றி விடுவார்கள். ஆனாலும் அந்த உதவி கேட்காத போதும் அந்த எண்ணத்தை புரிந்து கொண்டு அந்த உதவியை செய்து அவர்கள் கடவுளாக தன்னை பார்த்த அந்த நிலையை, ஒருவேளை இதிலிருந்து நாம் எப்படி கடவுளர்களாவோம், எப்படி நம் நிலை கடவுளர் நிலையாகும், எப்படி நம்ம நிச்சயமாகவே நான் பல வேளைகளில் எனக்கு இறைவன் வந்து செய்திருக்கிறான் மனிதரூடாக, கடவுளாக பார்த்திருக்கிறேன். அந்த இடரான நிலைகளில் நமக்காக கிடைக்கிற அந்த சிறு உதவி கூட கடவுளரின் நிலையில் இருக்கும். எனவே அந்த அழகான நிலையை தன்னுடைய 241வது பக்கத்தில் வீதியில் நடந்து வந்த என்னை திரும்பி பார்க்க வைத்து, அது நான் தேடி நிற்க தூரம் பெரிதாக இருக்கிறது, அந்த சிந்தனைகள் எனக்குள் நிறைந்து கொண்டன. நான் அங்கு சென்று அவர்களிடம் அந்த பணத்தை, அல்லது பணமாக இருக்கலாம், அந்த உதவியாக இருக்கலாம். சில வேளைகளில் வயது முதிர்ந்தவர்கள் நடந்து வருவார்கள், அவர்களிடம் அந்த சிறு பையை நாம் சேர்த்து கொண்டு போய் சேர்ப்பதில் அவர்களுக்கு அங்கு கடவுள் நிற்பார். நிச்சயமாக பல்வேறு பக்கங்கள், வாழ்க்கையில் பல்வேறு பக்கங்கள் நம் பக்கம் இணைய வேண்டி இருக்கும். அந்த அழகான இல்லையே நமக்காய் சொல்லி இந்த ராகவி மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு கவிதையை பார்த்து என் கவிதையை தந்து விடைபெறுகிறேன் ஷைபா. காணொலி கவிதைகளில் நிறைவு கவிதை நீங்கள் பார்க்க இருக்கும் கவியாக இருக்க போகிறது. எனவே அடுத்து வருகின்றார் 496வது கவி இலக்கத்தோடு வேதிகா ஜெகதீசன். அவர் கவியை பார்ப்போம், அவரையும் வரவேற்றுக் கொள்வோம். அன்பான வணக்கம். கவிதை இலக்கம் 496 இணைந்து கொள்பவள் வேதிகா ஜெகதீசன். பாத்தந்த பாராட்ட ஓய்வென்றி எழுதும் ஒரு கரம் ஓயாது பாடும் குரல் வளம், ஓய்வென்றி எழுதும் ஒரு கரம் ஓயாது பாடும் குரல் வளம். நான் கண்டு மகிழ்ந்த அதிசயம் நன்றி சொல்கிறேன் பாமுகம், நன்றி சொல்கிறேன் பாமுகம். அடுக்கு சொல்லில் மெடுக்கு அன்பை சொரியும் பாட்டு, அன்பளிப்பாய் பாடல் பரிசு அனைவருக்கும் கிடைக்கும் விருது. அடுக்கு சொல்லில் மெடுக்கு அன்பை சொரியும் பாட்டு, அன்பளிப்பாய் பாடல் பரிசு அனைவருக்கும் கிடைக்கும் விருது. நொடியில் ஆக்கும் திறமை நோயை விலத்தும் மகிமை, நொடியில் ஆக்கும் திறமை நோயை விலத்தும் மகிமை. முடியும் என்பது முடிவு, முன்னிலை நின்று வெல்வார், முன்னிலை நின்று வெல்வார். ஆழம் அறிந்து பாராட்டி விருது வழங்கி கௌரவித்து, ஆழம் அறிந்து பாராட்டி விருது வழங்கி கௌரவித்து, கௌரவம் செய்பவர் கலைஞனே, கௌரவம் செய்பவன் கலைஞனே. காலம் கடந்தும் நிலை பெறும் நன்றி என்றும் உரித்தாகும், காலம் கடந்தும் நிலை பெறும் நன்றி என்றும் உரித்தாகும். வரகவி பாவலர் வாழ்த்துக்கள், அன்பு மகளின் வாழ்த்துக்கள். வரகவி பாவலர் வாழ்த்துக்கள், அன்பு மகளின் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அன்புடன் வேதிகா ஜெகதீசன். உண்மையிலேயே அந்த வரகவி பாவலர் வாழ்த்துக்கள், அன்பு மகளின் வாழ்த்துக்கள் என்று வேதிகா சொன்ன போது நெஞ்ச நிறைந்து போனது. ஆமாம் ஆமா, தொட்டுக்கொண்டது எல்லாமே சும்மா வரிகள் எல்லாம் அந்த அளவுக்கு உயர்வானதாக இருக்கிறது, ரசிக்க கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாகவே அந்த அழகான குரலில் தெளிவாக வேதிகா அந்த வாழ்த்துக்களை கவிக்கோ அண்ணாவுக்கு படைத்திருக்க, அதோடு நாமும் இணைந்தபடி பாதந்த பாராட்டை ஓய்வு எழுதுகின்ற அந்த கருத்துக்காக, ஓயாது பாடுகின்ற குரல் வளத்துக்காக, நான் கண்ட அதிசயத்துக்காக நன்றி சொல்கிறோம். இத்தனையும் இணைத்து வைத்த பாமுகத்துக்கு முதலில் நன்றி சொன்னார். அடுக்கு சொல்லில் மிடுக்கோடு எழுந்து அன்பை சொரிகின்ற பாட்டு,
பாராட்டை தந்து அன்பளிப்பாய் பாடல் பரிசை நிறைத்து அனைவருக்கும் விருதை கொடுத்த அந்த குரல். நொடியில் ஆக்கும் திறமை கொண்டவர், நோயை விலத்துகிறது, அவர் நோயை அந்த விலத்தி செல்கிறது இந்த பாடல். முடியும் என்பதே முடிவாக கொண்டவர், முன்னிலை நின்று வெல்வார் என்பதை உணர்த்தியவர், உணர்கின்றவர். ஆழம் அறிந்து அவரை பாராட்டி விருது வழங்கி அவரை கௌரவித்து கௌரவம் செய்கின்ற அந்த கலைஞனை அழைத்து காலம் கடந்தும் நிலை பெறுகின்ற இந்த உரித்தாகும் என்று தன் வாழ்த்துக்களை இணைத்திருந்தார் வேதிகா. அத்தோடு நாமும் இணைந்தபடி மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள். மிக மிக சிறப்பான வரிகள், அழகாக இருந்தது. அப்படியே நச்சென்று தெரித்து போகின்ற வரிகள், மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள் வேதிகாவின் பக்கம். தொடர்ந்து உங்கள் கவி. தொடர்ந்து என் கவிதையை தந்து விடைபெறுகிறேன் ஷைபா. சரி. வாழ்த்தல்ல வணங்குகின்றோம், வாழ்த்தல்ல வணங்குகின்றோம், அலையோடு தவழ்ந்தாடும் அழகு மொழி, ஆளுமையை நமக்குள்ளே விதைத்த மொழி, அழியாத வரலாற்றை படைத்த நொடி, அசராமல் தோல் தாங்கும் சிலுவை வெளி. அலையோடு தவழ்ந்தாடும் அழகு மொழி, ஆளுமையை நமக்குள்ளே விதைத்த மொழி, அழியாத வரலாற்றை படைத்த நொடி, அசராமல் தோல் தாங்கும் சிலுவை வெளி. சிலையாக சிதைக்காமல் வழிமொழிய உதிரத்தை வரமாக நிதம் கலந்து, விழுகின்ற நொடியெல்லாம் விதைப்பாக்கி விழுமியத்தை தொலைக்காத அலை மொழியே. சிலையாக சிதைக்காமல் வழிமொழிய உதிரத்தை வரமாக நிதம் கலந்து, விழுகின்ற நொடியெல்லாம் விதைப்பாக்கி விழுமியத்தை தொலைக்காத அலை மொழியே. எழுகின்ற குழந்தைக்கு கரமாகி நடந்தோட சுவடாகி தலை தடவி, மனதோடு மாண்போடு மதிப்பாக இளைகின்ற தமிழே நீ தாங்குகின்றாய். எழுகின்ற குழந்தைக்கு கரமாகி நடந்தோட சுவடாகி தலை தடவி, மனதோடு மாண்போடு மதிப்பாக இளைகின்ற தமிழே நீ தாங்குகின்றாய். தனி அலையாகி தனித்துவமாய் உந்தன் எழுச்சிக்கு விதையிட்ட நமதலையே நிலையானாய் நிலைக்கின்றாய் நிலைத்திருப்பாய். தனி அலையாகி தனித்துவமாய் உந்தன் எழுச்சிக்கு விதையிட்ட நமதலையே நிலையானாய் நிலைக்கின்றாய் நிலைத்திருப்பாய். எழுத்துக்கும் எழுச்சிக்கும் எருவாய் நீ, உரமானாய் ஊற்றானாய் பேர் அலை நீ. எழுத்துக்கும் எழுச்சிக்கும் எருவாய் நீ, உரமானாய் ஊற்றானாய் பேர் அலை நீ. அலையோடு தவழ்ந்தாடும் அழகு மொழி, ஆளுமையை நமக்குள்ளே விதைத்த மொழி, அழியாத வரலாற்றை படைத்த நொடி, அசராமல் தோல்தாங்கும் சிலுவை வெளி. எனவே சனியன்று மீண்டுமாய் தனியலை தனித்துவமாய் நிறைத்த மீண்டும் ஒரு ஆண்டை கொண்டாடும் வானிலைக்கு அச்சார வாழ்த்துக்களை தெரிவித்தபடி, அத்தோடு நம் வீட்டிலும் கூட அந்த உரிய நாளில் நமக்கான நிறைவும் கூட இருக்கிறது. எனவே அந்த சந்தோஷத்தின் நிறைவை மிகச் சிறப்பான வாழ்த்துக்களை பகிர்ந்து தொடரும் கவிதையாளர்களுக்கும் மிகச் சிறப்பான வாழ்த்துக்களை கூடி ஷைஃபாவோடு நிச்சயமா வாசித்தளிக்க இன்னொருவருடைய பங்களிப்பையும் இணைத்துக் கொள்ள அழைத்தபடி என் பக்கமாக அழைத்தபடி மிகச் சிறப்பான வாழ்த்துக்களோடு ஷைஃபா உங்களுக்கும் தொடர இருப்பவர்களுக்கு மிக அன்பான வாழ்த்துக்களை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். தலைப்பு என்னாச்சு அனுப்பியிருந்தேனே. அதுதான் சொன்னேனே, எனக்கு வாசிக்கிறது என்றால் உங்களை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து விட்டு தான் வாசிக்க வேண்டும். அதை நீங்கள் ஒரு முறை உங்கள் வாயாலே உச்சரித்து விடுங்கள். நான் எடுக்கிறேன், நீங்கள் அப்படியே இருங்க. உங்களை நான் ஒரு பக்கம் எடுத்து வைத்து என்னால எடுக்க முடியும், ஆனால் உங்களை முனைப்பில் எழும் முகிழ்வு அல்லது முனைப்பில் ஒரு முகிழ்வு. முனைப்பில் ஒரு முகிழ்வு என்பதை தலைப்பாக்கிக் கொள்வோம். முனைப்பில் ஒரு முகிழ்வு என்பது அது பல்வேறு பக்கமாக வரும். ஒருவேளை நாங்கள் முனைப்பில் எழுகின்ற அந்த முனைப்பில் ஒரு முகிழ்வு என்பது பல்வேறு பக்கமான முகிழ்வுகளாக இருக்கலாம், அல்லது முனைப்பை இழந்த முகிழ்வுகள் கூட அங்கு வரலாம். முனைப்பில்லாது இருப்பதால் நம்மை முகிழ்வுகளையும் தொலைத்திருக்கிறோம். அத்தனை நான் பரவல்களில் நான் நினைத்து பார்ப்பேன். 50 வயதாகிவிட்டது, நான் எதை செய்தேன், எதை படைத்தேன், இந்த உலகத்தில் நான் வாழ்ந்ததற்கான படைப்படி இருக்கிறது. பல பல முயற்சிகளை எனக்குள்ளாக செய்வேன். உண்மையிலேயே நான் ஒன்றை சொல்லிவிட பெறுகிறேன். சிறிதாக கேக்குகளை செய்து மற்றவர்களுக்கு கொடுப்பதை தொடங்கினேன், உறவுகளுக்காக தான். ஆனால் செய்யும் போது பல்வேறுபட்ட எண்ணங்கள் எனக்குள் வரும். இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம் என்று போய் சென்று பார்ப்பேன். அழகாக அவற்றை செய்து முடித்த போது அதில் வரும் சிறு வருமானங்கள் எனக்கு கிடைத்த போது அந்த சந்தோஷம் உண்மையிலேயே அது பெரிய சந்தோஷம். ஆமா, அது சின்ன கேக்குகள் அல்ல, மகா பெரிய கேக்.
சின்ன கேக்கெல்லாம் அவ்வளவு அற்புதம் அந்த கேக்குகளுக்குள். நீங்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு பக்கமாக, அந்த பக்கத்திலும் என்பதும் தெரிகிறது, தெரிந்து கொண்டேன். இல்ல இல்ல ஷைஃபா, இதுதான் இது நான் என்ன புரிந்து கொண்டது. இப்படி அதில் என்னுடைய மகளின் கைவண்ணம் கூட இருக்கும். நமக்குள்ள ஒரு கலைத்துவம் அங்கு பேணப்படுகிறது, கலைத்துவம் அங்கு முகழ்கிறது, அந்த அந்த சந்தோஷம் வெளிப்படுகிறது. அது போலதான் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு விதமான முனைப்புகளும் முகழ்வுகளும் நம்மை சந்தோஷப்படுத்துவதோடு, ஏன் நாம் அந்த வருமானத்தை நமக்காய் பெற்றுக்கொள்ள, ஏன் நாம் முடங்கி இருக்க வேண்டும், ஏன் நாம் மற்றவர்களோட கையுக்காக பார்த்து கொண்டிருக்க வேண்டும். நம்ம உலகத்தில் எத்தனையோ விளைக்கப்பட வேண்டியிருக்கிறது. அந்த அதில் இருந்து வருகின்ற சிறு பணத்தை நான் இன்னொருவருக்கு கையளிக்கும் போது அந்த 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 உறவு எவ்வளவு சந்தோஷப்படும். ஆம் ஆம், இவையெல்லாம் நடந்தே ஆக வேண்டும். உன்னால் முடியும். அதுதான் அதை பரிபூர்ணமாக உணர்ந்து கொள்கிறேன். வெறும் ஒரு காலத்தில் நான் தனித்துவமாக வந்த ஒரு காலத்தில் வெறும் 5 சதங்களை சேர்த்து போஸ்ட் ஆபீஸில் கொண்டு போய் கொடுத்து சேர்த்து காசை நான் ஒரு வருடம் கையேந்தாத நிலையை வாழ்ந்திருந்தேன். அப்படி செய்த நாளும் எனக்காக இருந்தது. ஆனால் நிச்சயமாகவே தனித்துவமான நானும் என் குழந்தைகளும் மிக பரிபூர்ணமாக வாழ்கின்ற வாழ்க்கையை நாம் நமக்குள்ளாக இதில் இப்போது பேசவில்லை, ஒரு காலத்தில் நிச்சயமாக பேசுவேன். இறுக கை கொடுத்தோம், நாம் அனைவரும் இணைந்து செயல்பட்டோம், சந்தோஷமாகவே வாழ்கிறோம். எனவே அந்த நிலை உங்கள் ஒவ்வொருவருக்காக இருக்க வேண்டும். சிலவள குடும்பமாகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், கஷ்டங்களையும் துன்பங்களையும் தமக்குள்ளாகவே தாங்கி கொண்டிருப்பார்கள். தேவையே இல்லை, எழ வேண்டும், ஒவ்வொருவரும் எழ வேண்டும். ஒவ்வொருவர்களும் தனித்துவமான பலம் இருக்கிறது. அந்த பலத்தை நீங்களே உணர்ந்து கொண்டீர்களானால் ஒவ்வொருவராலும் முடியும். கண்டிப்பாக முடியும். இயலாதோர் அனைவரும் முயலாதோர் என்று அதிபர் சொல்லுவார். அதை நான் மீண்டும் சொல்லிக் கொண்டபடியே சிறப்பான கவி உங்கள் பக்கமாகவும் அலை காற்றலையின் பக்கமாக வந்திருந்தது. எனவே சிறப்பு வாழ்த்துக்களை உங்களுக்கும் எடுத்து தந்தபடி அடுத்த வாரத்தின் தலைப்பு முனைப்பில் ஒரு முகிழ்வு என்பதாக இருக்கிறது. எனவே அடுத்த வாரமும் சாதிப்போம். நிச்சயமாகவே ஒவ்வொருவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். ஷைஃபா, நன்றி வணக்கம். மிக்க நன்றியா. இவ்வளவு நேரமும் சிறப்பான தன்பக்க பார்வையோடு அழகாய் இணைந்திருந்தார் இரா விஜய கௌரி அவர்கள். மிகச் சிறப்பான வாழ்த்துக்களை அவர் பக்கமாக இணைத்துக் கொண்டபடியே இனி காணொளி கவிகள் நிறைவுக்கு வர இனி தொடர்ந்து வரும் கவிகள் எழுத்து கவிகளாகவும் ஒளிக்கவிதைகளாகவும் இருக்க போகிறது. எனவே நான் இனித்தான் மெயிலை திறந்து உங்கள் ஒளிக்கவிதைகளை எடுக்க வேண்டி இருக்கிறது. எனவே நான் கவிகளை எடுத்து உங்கள் முன் தருவேன் என்று சொல்லிக் கொண்டபடியே